இந்த ஃபங்க் வந்து யாரை பார்த்து வச்சீங்க நீங்க? ஃபங்க் எல்லாரும் யாரை பார்த்து இருப்பாங்க, நானும் அவரை பார்த்தா வச்சேன். ஏன்னா எனக்கு சைட்ல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஃபீல் தான் இருக்கு. அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து லவ் ஓ லவ் படத்தோட டீசர் லான்ச் நடந்துச்சு. இந்த படத்துல தனுஷ் டைரக்ஷன்ல வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்துல ஹீரோவா நடிச்ச பவிஷ் தான் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நாகதுர்கா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஃபாக்சன் மியூசிக் பண்ணியிருக்காரு. மகேஷ் ராஜேந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டீசர் லான்ச் ஈவெண்ட்ல KS ரவிக்குமார், வனிதா விஜயகுமார், பிக் பாஸ் தர்ஷன், KPY பாலா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பேசின டைரக்டர் சுப்பிரமணிய சிவா குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன் விஜயை பிடிச்சதோ அந்த விஷயம் பவிஷ் கிட்டேயும் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த டான்ஸ், அதாவது எங்க தம்பி பசங்க எல்லாமே வந்து விஜயின் மேல வெறியா இருப்பாங்க. காரணம் டான்ஸும் விஜய் டான்ஸ்ல எக்ஸ்போர்ட். அப்படி விஜய் டான்ஸ் மாதிரி இருந்தது, எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. ஏன்னா குழந்தைங்களை ஒருத்தவங்க பிடிக்கணும்னா டான்ஸ் தான். அடுத்ததா பேச வந்த வனிதா விஜயகுமாரும் இவர் நடிக்கிறத நான் அங்கிருந்து பார்க்கும்போது விஜயை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி வேற எதுக்கும் நான் சொல்லலை. பட் நான் 20 வயசுல நிஜமா உண்மையா அவங்க சொன்னப்போ நான் சிரிச்சேன். உண்மையா நான் பார்த்த ஒரு குட்டி பையன் விஜய் வந்து நான் பவிஷ்ட பார்த்தேன். மீனிங் டு சே அந்த கற்றுக்கணும், அந்த டெடிகேஷன், அந்த ஆர்வம் அண்ட் சில மேனரிசம்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா சில பேர். அந்த மாதிரி நாட் டு ஹைட் திஸ் ஆர் நாட் டு சே எனிதிங். பட் நான் வந்து கவனிச்ச சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். He's such a sweetheart, he's such a good boy. அடுத்ததா பேச வந்த KS ரவிக்குமார் பவிஷ் விஜய் மாதிரி இருக்கானோ இல்லையோ தெரியல, ஆனா பார்க்கறதுக்கு தனுஷ் மாதிரியே இருக்கா, அவ வாய்ஸ் கூட தனுஷ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பவிஷை பத்தி சொல்லணும்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஏய் சில ஆங்கிள் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படிதான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல் அந்த வாய்ஸ் கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்கு. அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்கு. ஆமா, இது செல்வா சார் நான் வீட்டில் பெரிய பாடலாம் கூப்பிட்டியா? மாமாவா? மாமா, கரெக்ட். இந்த படத்தோட ஹீரோ பவிஷ் பேசும்போது முதல் நன்றி என் அம்மாவுக்கும், அடுத்தது நான் தெய்வமா நினைக்கிற தனுஷ் சாருக்கும் என்னோட நன்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி வந்து நான் வந்து இந்த படத்தை எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். அண்ட் அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோட மென்டார், என்னோட தெய்வம், என்னோட எல்லாருமே தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் இருந்தாலும் எந்த மேடையில் இருந்தாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். நான் விஜய் மாதிரி நடிக்கிறேன், பார்க்கறதுக்கு தனுஷ் மாதிரி இருக்கேன் அப்படின்ற காம்ப்ளிமெண்ட்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. அந்த அளவு நான் இருக்கடான்னு தெரில, ஆனால் அப்படி இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப தேங்க்யூ. செல்வராகவன் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரை பத்தி பவிஷ் சொல்லும்போது, செல்வராகவன் வீட்டில் ஜாலியாக தான் இருப்பாரு, ஆனால் செட்டில் ஏன் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்கன்னு நான் யோசிச்சேன். அவரை ஃபர்ஸ்ட் டைம் செட்டில் பார்க்கும்போது கடைசியா நானுமே பயந்துட்டேன்னு சொல்லியிருந்தாரு. செல்வா சார் அவர் வீட்டுல இருந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டாரு. எதுக்கு இவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு நான் இது அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் அதான் செட்டு அவரை பார்த்து பயப்படுறான், சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தாரு. பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்தே இல்லை, போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தாரு. வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்தாரு, சீன்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே கட்டி எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷார்ட் தான். கட்டி எடுத்து தூக்கி அடிச்சாரு ஃபர்ஸ்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடிச்சது ஒரு பெரிய ஆனர். நிறைய கற்றுருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.